மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு அன்னையின் பக்தர்களே, வணக்க மாதத்தின் 8ஆம் நாள் இன்று மகா தூய்மையான அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நம்முடைய மன்றாட்டு மாலையிலே அன்னை மரியாளை நோக்கி நாம் ஜெபிக்கின்றோம். மகா தூய்மையுள்ள அன்னையே என்று சொல்லுகின்ற பொழுது ஏன் இப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு அன்னை மரியாளுக்கு நாம் கொடுக்கிறோம் என்று பார்த்தோம் என்றால், அன்னை மரியாள் எப்பொழுதுமே கண்ணிமை குன்றாமல் தூய்மை உள்ளவளாக உடலளவிலும் மனதளவிலும் இருக்கிறார். எனவே அன்னை மரியாளை மகா தூய்மையுடைய அன்னையே என்று நாம் அழைக்கின்றோம். இதற்கு வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆதியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். தந்தை கடவுள் ஆதாம் ஏவாளை படைக்கின்றார். இப்படி படைத்த இந்த ஆணும் பெண்ணும் நம் ஆதி பெற்றோர்கள் தூய்மை உள்ளவர்களாக இவர்கள் இருவருமே கடவுளுடைய தூய கரத்தால் உருவாக்கப்பட்டவர்கள். எனவே ஏவாள் ஆதாம் இருவருமே உடலளவிலும் மனதளவிலும் தூய்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். கற்பு நிறைந்தவளாக இருந்தாள் ஏவாள். உள்ளத்தளவிலும் உடலளவிலும் தூய்மையாக இருந்த இந்த ஏவாள் எப்பொழுது இறைவனுடைய வார்த்தையை நம்பாமல் அலங்கரிக்கப்பட்ட சாத்தானுடைய வார்த்தைக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலோ அக்கணமே இந்த ஏவாள் தூய்மையற்றவளாக தன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் மாசுடையவளாக உருவாக்கி கொண்டாள். இவள் தன்னைத்தான் மாசுடையவளாக உருவாக்கி கொள்ளவில்லை. தன் வழியாக இந்த மண்ணுலகில் இனி பிறக்கின்ற எல்லோருமே மாசுள்ளவர்களாக குறையுள்ளவர்களாக பிறக்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஆதி பெற்றோர் முதல் தாய் இப்படி இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையே குற்றமுள்ளவளாக ஜென்ம பாவத்தோடு பிறக்கக்கூடிய நிலைமைக்கு அவல நிலைமைக்கு தள்ளிவிட்டாள். ஆனால் அன்னை மரியாள் இந்த மண்ணுலகில் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த மண்ணுலகில் அவள் பிறக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு தந்தை கடவுள் அவளிடம் அந்த தூய்மையை கொடுத்தாரோ, உடல் அளவிலும் மனதளவிலும் அந்த தூய்மையை கொடுத்தாரோ, அந்த தூய்மையை அன்னை மரியாள் முழுவதுமாக பாதுகாக்க ஆரம்பித்தாள். குழந்தை பருவம் முதல் தான் விண்ணகம் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து செல்லுகின்ற வரையில் அன்னை மரியாள் உள்ளத்தளவிலும் உடல் அளவிலும் ஒருபொழுதும் இறைவனுக்கு கலங்கம் இல்லாமல் தன்னுடைய வாழ்வையும் சிந்தனையும் செயல்பாடுகளையும் அழகாக பாதுகாத்தவள் தான் நம் அன்னை மரியாள். எனவே அன்று அந்த ஏவாள் வழியாக இந்த மண்ணுலகில் பிறந்த இதற்கு முன்னால் பிறந்த எல்லோருமே ஜென்ம பாவத்தோடு பிறந்தாலும் அந்த தாயினுடைய பிள்ளையாகி நாம் பாவத்தோடு பிறக்கின்ற பொழுது இந்த மன்னகத்தை விட்டு விண்ணகம் செல்வதற்கு நாம் அனைவருமே தூய்மை உள்ளவர்களாக அன்னை மரியாளுடைய இந்த தூய்மை வழியாக நாமும் தூயவர்களாக ஆக்கப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளம். எனவே தான் அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே தொங்கி கொண்டிருக்கின்ற பொழுது, அம்மா இதோ உன் மகன் என்று யோவானை நம் சார்பாக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட தாயினுடைய தூய்மையை பற்றி தான் மகா தூய்மையுள்ள கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிறோம். இன்னொரு காரணம் வரலாற்று நிகழ்வுகளில் இவ்வாறு சொல்லுகிறது. ஒட்டுமொத்தமாக யூத சமுதாயமே பெண்மையின் தாய்மையை பேருடையவள் என்று போற்றுவார்கள். எந்த ஒரு பெண்ணும் தாய்மை அடைகின்ற பொழுது அந்த தாய்மையினை அவர்கள் மதிப்பார்கள், பாராட்டுவார்கள், கொண்டாடுவார்கள். ஆனால் அதே பெண்ணானவள் தாய்மையற்றவளாக இருந்தாள் என்றால், அவள் தாய்மை பேற்றை அடையவில்லை என்றால் அவளுக்கு சமுதாயம் கொடுக்கின்ற பெயர் மலடி. திருமணம் முடித்து கன்னித்தன்மை இழந்து பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது தாய்மை என்கின்ற நிலைமையை அடைகிறார்கள் பெண்ணானவர்கள். எனவே யூத சமுதாயத்தில் ஒரு பெண் தாய்மை அடைகின்ற பொழுது அந்த பெண்ணை கொண்டாடுவார்கள் மகிழ்ச்சியோடு. அதே பெண்ணானவள் தாய்மை அடையவில்லை என்றால்
இங்கே அந்த பெண் மலடி என்று அவளை ஏளனமாக பேசுவார்கள். அன்னை மரியாள் தாயாகவும் இருக்கின்றாள், கன்னியாகவும் இருக்கின்றார். முக்காலத்தும் கன்னி, எக்காலத்தும் தாய்மை அடைந்திருக்கிறார். எனவே ஆண்டவர் தந்தை கடவுள் இந்த பெண்மணிக்கு நம் அன்னை மரியாளுக்கு கொடுத்திருக்கின்ற தனிப்பட்ட மகத்துவத்தை சற்று நாம் பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு ஏவாளுக்கும் அன்னை மரியாளுக்கும் வேறுபாடுகள் காணப்படுகிறதோ அதே போல அன்னை மரியாள் தன் தூய்மையை, தன் உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக்கி என்றுமே இறைவனுக்கு உரியதாக அவர் வைத்திருக்கிறார் என்றால், அந்த மகா தூய்மையுடைய அன்னையினுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். இறைவன் உங்களிடமும் என்னிடமும் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். அது என்ன? நாம் அனைவருமே உள்ளத்தளவிலும் உடல் அளவிலும் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. எனவே ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணமாக நாம் எப்பொழுதுமே இந்த தாயினுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற வரத்திற்காகவும், தூய்மையுள்ள இந்த கன்னி மரியாளோடு நாமும் தூய்மையுள்ளவர்களாக என்றுமே வாழக்கூடிய வரத்திற்காக நாம் அந்த அன்னையினுடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது, மகா தூய்மையுடைய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அந்த தாயிடம் ஜெபிப்போம். நிச்சயமாக அந்த தாயானவள் தன் மகனிடமும் நம் தந்தை கடவுளிடம் பரிந்து பேசி நம் அனைவரையும் எந்த சூழ்நிலைகளிலும் நாம் மாசுபடாதவர்களாக, குறை உள்ளவர்களாக வழிவகுக்க மாட்டாள் அன்னை மரியாள். மாறாக மாசற்றவர்களாக, குறைவற்றவர்களாக, என்றுமே அவளுக்கு உரியவர்களாக, இறைவனுக்கு உரியவர்களாகவும் நம்மையும் வழி நடத்துவார். ஏனென்றால் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற சுதனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அன்னை மரியாள் வழி நடத்தினாள் என்றால் நாம் எம்மாத்திரம்? நிச்சயமாக நம்மை கடிந்து கொள்ள மாட்டாள், ஆனால் நம்மை வழி நடத்துவாள். அந்த வரத்திற்காக, அந்த தாயினுடைய பரிந்துரைக்காக ஜெபிப்போம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. வாழ்க.